என் அன்பு குழந்தையே, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்றதே. ஒரு விஷயத்தை கணக்கு போட்டு செயல்படுத்த அந்த கணக்குகள் முற்றிலுமாக தவறாகி அது வேறு விதமாக நடந்து முடிகிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய கணக்குகள் தவறாக முடியலாம் குழந்தையே, ஆனால் இறைவன் போடும் கணக்குகள் ஒருபோதும் தவறாகாது. வாழ்க்கையில் நீ போடும் கணக்குகளை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய அப்பா நான் உனக்கென்று ஒரு தனி கணக்கு வைத்துள்ளேன். அதை அறியாமல் தான் இவ்வாறு நீ புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். இதோ இப்போது கூறுகிறேன், இறுதி வரை கேட்டுவிட்டு இன்பமாக இரு. என் பிள்ளைகள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல. நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கணக்கு போட்டுதான் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். எத்தனை சோதனைகளையும் எத்தனை சிக்கல்களையும் உன்னுடைய கண்முன்னே நீ கண்டாலும் சாமர்த்தியமாக யோசித்து சமாளித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய். அந்த வகையில் நீ அதிபுத்திசாலிதான் மகனே. ஆனால் உன்னுடைய கணக்குகளின் முடிவு தவறாக வரும்போதுதான் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எந்தெந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்றெல்லாம் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன். அதன்படியே எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நடப்பதெல்லாம் உனக்கு சிக்கல்களாக தோன்றலாம். ஆனால் நானோ சிக்கல்களை எல்லாம் சீரமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். இறைவனின் கணக்கை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாதல்லவா? எவ்வளவு சிக்கல்களாக இருந்தாலும் என் கணக்கின் முடிவு என் பிள்ளையின் வெற்றியில் தான் முடியும். தவழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையை தாங்கி பிடிப்பதற்காகவே அத்தனையும் நடக்கின்றது. நான் உன்னுடைய அப்பா, உனக்கான தேவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வார்த்தைகளால் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் அல்லவா? ஆனால் நீயோ மறுபடியும் எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு அதையே நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்திவிடு. இவ்வாறு புலம்பி என்ன சாதித்தாய் உன்னுடைய வாழ்க்கையில்? நான் மிகவும் ஏழை என்று சொல்கின்றாய். பணம் என்கின்ற விலை உயர்ந்த காகிதம் உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனம் என்கின்ற விலை மதிக்க முடியாத செல்வம் என் பிள்ளையிடம் இருக்கின்றது. அதை உன்னுள் நீ உணரும் முன்னரே உன்னுடைய அப்பா நான் அறிவேன். உனக்கு உன்னுடைய நேரத்தை எப்படி பொக்கிஷமாக செலவிட வேண்டும் என்று சொல்கிறேன் கேள். ஒரு 10 நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக உன்னுடைய முன்னே நடக்கும் விஷயங்களுக்கு எதுவும் கண்டு கொள்ளாமல், கோபமோ வருத்தமோ எதுவுமே காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய நிமிடங்களை நீ உணர்ந்து பார். வாழ்க்கையில் இந்த நிமிடங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய கோபத்தையும் பதற்றத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். மனதைரியத்தை முழுமையாக வளர்த்துக்கொள். உன்னுடைய வாழ்வில் அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், இவ்வாறு நடக்க வேண்டும், இவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் நீ ஒரு கணக்கு வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த கணக்கை விட பல மடங்கு உயர்வாய், பல மடங்கு மேன்மையாய் நான் உனக்கென்று ஒரு தனி கணக்கு வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையான நீ சாதாரண மனிதனல்ல, நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி வீசுவதற்காகவே நான் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் நீயாக நடத்தவில்லை, அது தானாகவும் நடக்கவில்லை. எல்லாவற்றையும் நானாகவே நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறை நீ தவறு செய்யும் போதும் உன்னை நேர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய தவறான எண்ணங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த பெருமாளின் கணக்குப்படி நீ சிக்கலான காலகட்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் கொஞ்ச நாட்களில் உனக்கான தீர்வை நீ முழுமையாக பெற்றும் விடுவாய். கேள்விகளாகவே இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் கணக்குகள் விடைகளாக மாறப்போகின்றன. உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வுகளை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய கணக்குகள் தவறாகலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணக்குகள் ஒருபோதும் பாதை மாறாது. இப்பொழுது உன்னுடைய அப்பா கூறுகிறேன், உறுதியாக நம்பு செல்லமே.
எல்லாம் சரியான பாதையில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ இப்போது பயணிக்கும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் இருப்பதை போன்று நீ உணரலாம். மோசமான மனிதர்களையே கூட எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களையெல்லாம் தூக்கி வீசி பந்தாடி விடுவேன். காது மிரண்டால் காடு தாங்காது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. நீ விரும்பியதை அடைய உன்னுடைய பயணத்தில் நீ போய்கொண்டே இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய கஷ்டமான காலகட்டங்கள் முடிந்து விட்டது மகளே. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்ல இருக்கின்றாய். உன்னுடைய முயற்சி பாதைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக வெற்றியடையும். விதைத்த விதையின் காலம் முடியும் போது அது மண்ணை கிழித்துக் கொண்டு வருவதைப் போல நீ செய்த தவமும் புண்ணியமும் என்றாவது ஒரு நாள் சுடர்விட்டு பற்றி எரியும். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. எதுவும் தவறாக நடந்து விடாது. என்னுடைய கணக்கின்படி உன்னை வந்து சேர வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு குறை இல்லாமல் அனைத்தையும் நிறைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை உன்னுடைய கணக்கை நினைத்து நீ பயப்படாமல் இரு. என்னுடைய கணக்கின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இந்த சுபமங்கல நாளில் ஒரு சுபிக்ஷமான விஷயத்தை உன்னிடம் சேர்க்கவே நான் அன்போடு காத்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள். உனக்கும் என் மனதின் சந்தோஷம் உன் மனதில் தொற்றிக்கொள்ளும். எப்பொழுதும் உன்னுடைய பிரார்த்தனையோடு நீ ஒன்றை சேர்த்து வேண்டிக் கொள்கிறாய். அது என்னுடைய ஆலயம் வந்து என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்பது. இதை பிரார்த்தனை என்பதை விட உன்னுடைய ஆசைகளில் மேலானது என்று கூறலாம். அதிலும் சில பல நிபந்தனைகளுடனே வேண்டிக் கொள்கிறாய். நீ என் ஆலயத்திற்கு எப்படி வர வேண்டும், யாருடன் வர வேண்டும், எவ்வாறு வர வேண்டும், எந்த மனநிலையில் வர வேண்டும், எந்த தகுதியில் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் போட்டே என்னிடம் சொல்கின்றாய். உனதிந்த ஆசைகள் முழுமையாக நிறைவேறும் என்றால் உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். கூடிய விரைவில் அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். அதற்கு முன் உன்னிடம் இருக்கும் சிறு சிறு குறைகளை மட்டும் நீ சரி செய்து கொள். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கின்றது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீ என்று நினைக்கிறாய். உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கானவை அனைத்தும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் சீராக இருப்பதில்லை. எதையெதையோ நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். வீணாக யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வெளிப்பாடுதான் உன்னை இன்று மன அழுத்தத்தில் தள்ளி இருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர நீ நிச்சயம் முயற்சிக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அதீத சிந்தனை, அதீத யோசனைகள் கண்டிப்பாக வேண்டாம். முடிந்தவரை முயற்சி செய். உன் முயற்சி இல்லை என்றால் உன் வாழ்வில் இங்கு எதுவும் நடக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் உன்னால் முடியவில்லை என்றால் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அந்த விஷயத்தை என் பாதங்களில் வைத்துவிடு. அன்றோடு அந்த விஷயத்தை நீ மறந்தும் விடு. அந்த நொடி முதல் அந்த நிகழ்வு என் பொறுப்பில் வந்துவிடும். அதன் பிறகு உன் மனம் லேசாகும். அதை விட்டு விட்டு எப்பொழுதும் அழுத்தமான மனநிலையிலேயே இருக்கின்றாய். உன்னுடைய மனதில் இருக்கும் அழுத்தத்தை உன் அப்பா நான் உணர்கின்றேன். என் பிள்ளையான நீ தளரலாமா? நீ துவண்டு போகும் மனநிலையை கொண்ட என் பிள்ளையா? இல்லையே. உன்னுடைய மன வலிமை எத்தகையது என்று உன் அப்பாவிற்கு நிச்சயமாக தெரியும். நீ சாதிக்க பிறந்தவள். மீண்டும் எழுந்து வா. உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை மீண்டும் செய். இன்று முதலே உன் வாழ்வில் நன்மைகள் நிகழத் தொடங்கும்.